ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான பதிலடிகளும், ஈரானை விட்டு அவசரமாக வெளியேறும் வெளிநாட்டவர்களும், அவசரமாக லெபனானுக்கு விஜயம் செய்திருக்கக்கூடிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரும், மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய உச்சக்கட்ட பதற்றமும், ஈரானுக்குள்ளே ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக எத்தனை சதவீதமான மக்கள் ஆர்ப்பாட்டங்களையும் வன்முறை கலவரங்களையும் மேற்கொள்கின்றார்கள், ஈரானிய களத்தில் உண்மையான கள நிலவரங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன, ஈரானிய ஜனாதிபதியின் கருத்துக்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும், ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் கலவரங்கள் தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய போலி பிரச்சாரங்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும், யமன் ஹவுதிகளின் புரட்சி தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும், அதிரடியாக தொடரும் யமன் ஹவுதிகளுடைய ஏவுகணை சோதனைகளும், தரைவழி தாக்குதலை மேற்கொள்ளாமலேயே ஏடனின் மேற்கு பிரதேசங்களை கைப்பற்றிக் கொண்ட சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளும், சிரியாவினுடைய அலப்போ வடக்கு பிரதேசத்தில் மோதிக்கொள்ளும் 2 அடிமைகளும், வடகிழக்கு சிரியாவை கட்டுப்படுத்தக்கூடிய குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவுக்கு துருக்கியும் ஜூலானியின் அரசாங்கமும் இறுதி காலக்கெடுவை வழங்கியிருந்தன. கடந்த வாரமே இந்த காலக்கெடுவானது நிறைவடைந்து விட்டது. இதனால் கடந்த 4 நாட்களுக்கு முன்பு குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரி டமஸ்கஸுக்கு விஜயம் செய்து ஜூலானியோடு விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார். அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய வேண்டுகோளுக்கு அமைவாகவும் வழிகாட்டுதலுக்கு அமைவாகவுமே இவர் ஜூலானி சந்தித்து அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளையும் மேற்கொண்டிருந்தார். இதன்போது நிறைவடைந்திருக்கக்கூடிய காலக்கெடுவை நீடிக்குமாறும், அடுத்த கட்ட ஒப்பந்தங்களை மேற்கொண்டு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான வேலை திட்டங்களை ஆரம்பிப்போம் என்றும் SDF படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரி தெரிவித்திருந்தார். இதற்கமைவாக ஜூலானியின் அரசாங்கமும் துருக்கியும் குர்திஷ் படைப்பிரிவான SDF படைப்பிரிவுக்கான காலக்கெடுவையும் நீடித்தது. மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக இரு தரப்பினருக்கும் இடையிலான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையிலேயே நேற்றைய தினம் அலப்போவினுடைய வடக்கு பிரதேசமான ஷேக் மக்சூத் பிரதேசத்திலே ஜூலானியின் படைப்பிரிவுகளுக்கும் SDF படைப்பிரிவுகளுக்கும் இடையில் மோதல்கள் வெடித்தன. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு அலப்போவின் வடக்கு பிரதேசமான ஷேக் மக்சூத் பிரதேசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய SDF படைப்பிரிவுக்கும் ஜூலானியின் படைப்பிரிவுக்கும் இடையிலே மோதல்கள் ஏற்பட்டிருந்தன. மேலும் இந்த மோதல்களுடைய அடுத்த கட்டமாகவே நேற்றைய தினம் குறித்த பிரதேசத்தில் மோதல்கள் விரிவடைந்து இருந்தன. இதற்கமைவாக ஷேக் மக்சூத் பிரதேசத்திலே ஜூலானியின் படைகளும் குர்திஷ் படைப்பிரிவுகளும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த தாக்குதல்கள் விரிவடைந்திருப்பதனால் ஷேக் மக்சூத் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 5 புள்ளிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக அறிவித்துள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களும் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும் என்றும் ஜூலானியின் அரசாங்கம் கட்டளையிட்டுள்ளது. இதற்கமைவாக தற்போது குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவசரமாக வெளியேறி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பதற்றமான நிலைமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை தளபதி ஜூலானியின் அரசாங்கத்தோடும் குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவரோடும் தொலைபேசியில் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும், எங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளக் கூடாது, பேச்சுவார்த்தைகள் மூலமாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி அடிமைகளான ஜூலானியின் அரசாங்கத்திற்கும் குர்திஷ் படைப்பிரிவினுடைய தலைவருக்கும் தெரிவித்திருந்தார். இருப்பினும் இந்த 2 அடிமைகளும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியின் கோரிக்கைகளுக்கு இணங்கவில்லை. இதனால் தற்போது ஷேக் மக்சூத் பிரதேசத்திலே உச்சக்கட்ட மோதல்கள் ஆரம்பமாகியுள்ளன. இன்றிரவு குறித்த பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கான உச்சக்கட்ட தாக்குதல்களை ஜூலானியின் அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும், ஷேக் மக்சூத் பிரதேசத்தை முழுமையாக கைப்பற்றாமல் இந்த தாக்குதல்களை நாங்கள் நிறுத்தப் போவதில்லை என்றும் ஜூலானியின் அரசாங்கம் தெரிவித்திருப்பதாகவும் சிரியாவினுடைய ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அடுத்து யமனின் களத்திலே பதற்ற நிலைமையானது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 12 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடன் பிரதேசத்தினுடைய எல்லை பகுதியிலேயே தற்போது சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் நிலை கொண்டுள்ளார்கள். நேற்றிரவு குறித்த பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு ஏடன் பிரதேசத்தினை முழுமையாக சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் கைப்பற்றி விடுவார்கள் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் நேற்றிரவு குறித்த பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை.
இருப்பினும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்காமலேயே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் ஏடன் பிரதேசத்தினுடைய மேற்கு பகுதிகளை முழுமையாக கைப்பற்றிக் கொண்டது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 13 காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் லஹிஜ் பிரதேசமாகும். ஏடனின் மேற்கு பிரதேசமாகவே இது அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த லஹிஜ் பிரதேசத்தையும் அதற்கருகாமையில் இருக்கக்கூடிய பிரதேசங்களையும் அமீரகத்தின் எஸ்டிசி கூட்டுப்படைகளுக்கு கீழால் இயங்கக்கூடிய எஸ்டிசி கூட்டுப்படைகளோடு ஒன்றிணைந்து இயங்கக்கூடிய ஜெயண்ட் படைப்பிரிவை கட்டுப்படுத்துகின்றது. மேலும் ரியாதிலே நடைபெற்ற உச்சி மாநாட்டில் இந்த ஜெயண்ட் படைப்பிரிவினுடைய தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். மேலும் சவுதி அரேபியாவோடு ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான விருப்பத்தையும் இவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே எஸ்டிசி கூட்டுப்படையோடு ஒன்றிணைந்து இயங்கக்கூடிய ஜெயண்ட் படைப்பிரிவானது சவுதி அரேபியாவுக்கு முழுமையான ஆதரவை வழங்கியதனால் இவர்கள் கட்டுப்படுத்தக்கூடிய ஏடனின் மேற்கு பிரதேசம் முழுவதும் தற்போது சவுதி அரேபிய கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளது. இதனால் தற்போது குறித்த வரைபடமானது இவ்வாறு மாறியுள்ளது. அதாவது குறித்த வரைபடத்திற்கு அமைவாக சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன. நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏடன் பிரதேசம் மாத்திரமே தற்போது அமீரகத்தின் எஸ்டிசி கூட்டுப்படைகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அதே போன்று பச்சை நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் யமன் ஹவுதிகளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலேயே இருக்கின்றது. அத்தோடு அமீரகத்தினுடைய எஸ்டிசி கூட்டுப்படைகளுடைய தலைமை அதிகாரியான ஐதரு ஜுபைதி படகின் மூலமாக சோமாலிலாந்துக்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் சோமாலிலாந்திலே இருந்து விமானத்தின் மூலமாக ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு தப்பிச் சென்றிருப்பதாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இவரோடு சேர்ந்து இவருக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான தளபதிகளும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கே தப்பிச் சென்று விட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் தற்போது எஸ்டிசி கூட்டுப்படைகளுடைய துணை தளபதிகளே ஏடன் பிரதேசத்தினை நடத்துகின்றார்கள். மேலும் இவர்கள் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளிடத்திலே சரணடைவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். இதனால் இன்றிரவு ஏடன் பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கான தரைவழி தாக்குதல்களை சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகள் மேற்கொள்ளலாம். அவ்வாறு மேற்கொண்டால் குறித்த பிரதேசங்கள் முழுவதையும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இருக்கின்றன. அத்தோடு ஏடன் பிரதேசத்தினை நாங்கள் முழுமையாக கைப்பற்றுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சகத்தின் ஊடக பேச்சாளரும் தெரிவித்திருந்தார். அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை சோதனைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவும் யமனினுடைய பல பிரதேசங்களில் புதிய தலைமுறை ஏவுகணைகளை களமிறக்கி சோதனை செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் யமன் எல்லை பிரதேசங்களில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் தரைப்படை பயிற்சிகளையும் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் அன்சாருல்லாவின் புரட்சி தலைவர் அப்துல் மலிக் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாங்கள் அடுத்த சுற்று போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். இந்த அடுத்த சுற்று போரிலே எங்களுக்கு எதிராக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மாத்திரம் களமிறங்கப் போவதில்லை. எதிரிகளும் துரோகிகளும் ஆக்கிரமிப்பாளர்களும் ஒன்றிணைந்தே எங்களுக்கு எதிராக களமிறங்கப் போகின்றார்கள். மேலும் இந்த அடுத்த சுற்று போருக்கு நாங்களும் எங்களுடைய மக்களும் தயாராகவே இருக்கின்றோம். தற்போது யமனுக்குள்ளே நடந்து வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாகவும் எதிரிகள் மற்றும் துரோகிகள் எவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு திட்டங்களை வகுத்துள்ளார்கள் என்பது தொடர்பாகவும் நாங்கள் முழுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதே போன்று அடுத்த சுற்று போருக்கு தேவையான அடுத்த கட்ட தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றோம் என யமன் அன்சாருல்லாவின் புரட்சி தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு இன்றைய தினம் சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமாக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவையும் பாதுகாப்பு அமைச்சரையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களையும் மேற்கொள்ளப் போகின்றார். மேலும் இதன்போது யமன் தொடர்பாகவே முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஒன்றிணைந்து மேற்கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் யமன் ஹவுதிகளுக்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாகவும் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை படுகொலை செய்வது தொடர்பாகவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியுறவுத்துறை அமைச்சரோடும் கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் ஷா மன்னராட்சியினுடைய வாரிசான அமெரிக்காவின் கைக்கூலியான கோமாளி இளவரசர் ரீசா பஹலவி ஈரானிய மக்களுக்காக காணொளி ஒன்றை வெளியிட்டுள்ளார். மேலும் குறித்த காணொளியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய தற்போதைய கமேனியின் அடக்குமுறை ஆட்சி வீழுமா வீழாதா என்பதே கேள்வி அல்ல. எப்போது இந்த அடக்குமுறை ஆட்சி வீழும் என்பதே தற்போதைய கேள்வியாகும். எப்போதும் இல்லாத அளவுக்கு கமேனியினுடைய அடக்குமுறை ஆட்சியானது மிகப்பெரிய சிக்கல்களை சந்தித்துள்ளது. தற்போதைய அடக்குமுறை
ஆட்சி வீழ்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. தற்போது ஈரானிய மக்கள் மிக முக்கியமான தருணத்தில் இருக்கின்றார்கள். இதனால் ஈரானிய காவல்துறையினர் ஈரானிய மக்களோடு களமிறங்க வேண்டும். ஈரானிய மக்களுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும். ஈரான் இஸ்லாமிய குடியரசை வீழ்த்துவதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இதற்கமைவாக இந்த வாரத்தினுடைய வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் உச்சக்கட்ட ஆர்ப்பாட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம். ஈரானுக்குள்ளே நீங்கள் எங்கு இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்ளுங்கள். சரியாக இரவு 8 மணிக்கு ஆர்ப்பாட்டங்களை ஆரம்பியுங்கள். ஈரானிய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்புங்கள். அனைவரும் ஒன்று திரண்டு ஈரானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காக செயற்படுங்கள். எங்களுக்கு அமெரிக்காவினுடைய ஆதரவு இருக்கின்றது. பிரதமர் நெட்டன்யாஹு ஈரானிய மக்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இதனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஈரானின் அடக்குமுறை ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவோம் என கோமாளி இளவரசர் ரீசா பஹலவி கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு நேற்றிரவு ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாகவே நடைபெற்றிருந்தன. பல இடங்களில் அமைதியான ஆர்ப்பாட்டங்களே நடைபெற்றிருந்தன. அமைதியான ஆர்ப்பாட்டங்கள் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களாக அமைந்திருக்கவில்லை. ரீசா பஹலவியினுடைய மன்னராட்சியை ஆதரிக்கக்கூடிய ஆர்ப்பாட்டங்களாக அமைந்திருக்கவில்லை. அமைதியான முறையில் பணவீக்கத்திற்கு எதிராகவே ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் இந்த ஆர்ப்பாட்டங்களை கலவரங்களாக வன்முறைகளாக மாற்றுவதற்கான எல்லாவிதமான சதித்திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. அமைதி ஆர்ப்பாட்டங்களை வன்முறை ஆர்ப்பாட்டங்களாக கலவரங்களாக மாற்றுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் இவ்வாறு அமைதி ஆர்ப்பாட்டங்கள் வன்முறைகளாக கலவரங்களாக மாறும்போது அவற்றை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரானினுடைய NOPO படைப்பிரிவினரும் ஈரானிய IRGC இராணுவத்தினரும் முழுமையாக களமிறங்கி செயற்படுகின்றார்கள். கலவரங்கள் வன்முறைகள் நடைபெற்றிருக்கக்கூடிய பிரதேசங்களில் ஈரானிய பாதுகாப்பு படையினர் அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்தியுள்ளார்கள். மேலும் ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய அமைதி ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் வன்முறைகள் கலவரங்கள் தொடர்பாகவும் ஈரானிய அரசாங்கத்திற்கு ஆதரவான ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் வெளியாக இருக்கக்கூடிய அனைத்து காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய குர்திஷ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான 7 அரசியல் கட்சிகள் ஈரானிய அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரான் மற்றும் ஈராக்கிய குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய PJAK பயங்கரவாத குழுவும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான வன்முறைகளுக்கும் கலவரங்களுக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் PJAK குர்திஷ் பயங்கரவாத குழுவின் மூலமாகவே ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு கலவரக்காரர்களுக்கு தேவையான ஆயுதங்களும் பரிமாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் ஈரானுக்குள்ளே இயங்கக்கூடிய MEK பயங்கரவாதிகளும் ISIS பயங்கரவாதிகளுடைய கிளைகளும் ஜெய்ஷ்-இ-அதில் பயங்கரவாதிகளுடைய கிளைகளும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களுக்கு வலு சேர்க்கும் முகமாக ஆயுத பரிமாற்றங்களையும் மேற்கொள்கின்றார்கள். கலவரக்காரர்களுக்கு தேவையான ஆயுதங்களை இந்த பயங்கரவாத குழுக்களும் வழங்கி வருகின்றன. அத்தோடு ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான சில முக்கியமான விடயங்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானின் மேற்கு பிரதேசத்தில் அதிகளவாக குர்திஷ் இன மக்களே வாழ்கின்றார்கள். குறித்த வரைபடத்தில் சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்களில் அதிகளவான குர்திஷ் மக்களே வாழ்கின்றார்கள். மேலும் குறித்த பகுதிகளில் தான் அதிகளவான ஆர்ப்பாட்டங்களும் வன்முறைகளும் கலவரங்களும் நடைபெற்று வருகின்றன. மேலும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய குர்திஷ் இன மக்களே தற்போது ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிரான உச்சக்கட்ட ஆர்ப்பாட்டங்களையும் வன்முறை தாக்குதல்களையும் கொண்டு வருகின்றார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் மேற்கு பிரதேசத்திலும் எல்லை பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய குர்திஷ் இன குழுக்களும் குர்திஷ் பயங்கரவாத குழுக்களும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய குர்திஷ் இன அரசியல் கட்சிகளும் ஈரானிய அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளன. அத்தோடு கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான சில முக்கியமான தரவுகள் சர்வதேச நிறுவனங்கள் மூலமாக வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த தரவுகளுக்கு அமைவாக நேற்றைய தினமே ஈரானுக்குள் உச்ச ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுள்ளன. நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் 7893 பேர் பங்கு பற்றியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 8000 பேர் பங்கு பற்றியுள்ளார்கள். மேலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் அதிகமாக மேற்கு பிரதேசத்திலேயே நடைபெற்றுள்ளன. இதனால் ஆர்ப்பாட்டங்களில் பங்கு பற்றி இருக்கக்கூடியவர்களில் அதிகமானோர் குர்திஷ் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் சர்வதேச ஊடகங்களினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு சார்பான ஊடகங்களினாலும் மிகைப்படுத்தப்படுகின்றன. மேலும் இவற்றை உறுதிப்படுத்தும் வகையில் சர்வதேச நிறுவனங்களுடைய குறித்த தரவுகளையே பயன்படுத்த முடியும். அதாவது நேற்றைய தினம் நடைபெற்றிருக்கக்கூடிய உச்ச ஆர்ப்பாட்டங்களில் 8000 பேர் கலந்து கொண்டுள்ளார்கள். ஈரானினுடைய மொத்த சனத்தொகையோடு ஒப்பிடும்போது இந்த எண்ணிக்கையானது 0.01% கொண்டிருக்கின்றது. ஈரானுக்குள்ளே 9 கோடி மக்கள் வாழ்கின்றார்கள். 9 கோடி மக்களில் தற்போது 8000 பேர் மாத்திரமே இந்த ஆர்ப்பாட்டங்களிலும் போராட்டங்களிலும் கலந்து கொள்கின்றார்கள். ஈரானுக்குள்ளே வாழக்கூடிய மக்களுடைய மொத்த எண்ணிக்கையில் 0.01% கொண்டிருக்கக்கூடியவர்களே இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றார்கள்.
ஆனால் சர்வதேச ஊடகங்களில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் மிகப்பெரிய பேசு பொருளாக மாற்றப்பட்டுள்ளன. ஈரானுக்குள்ளே ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துவிட்டன. ஈரானிய அரசாங்கம் பயந்து நடுங்குகின்றது. ஈரானிய அரசாங்கத்தை கலைப்பதற்காக மக்கள் அணிதிரண்டுள்ளார்கள். ஒட்டுமொத்த ஈரானிய மக்களும் வீதிகளிலே களமிறங்கியுள்ளார்கள் என சர்வதேச ஊடகங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் ஈரானுக்குள்ளே நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பான போலி பிரச்சாரங்களையே மேற்கொள்கின்றன. மேலும் இவை அனைத்தும் போலி பிரச்சாரங்கள் என்பதனை சர்வதேச நிறுவனங்களுடைய தரவுகளே தற்போது உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு இந்த போலி பிரச்சாரங்களிலே பல வேடிக்கையான சிரிப்பூட்டக்கூடிய சம்பவங்களும் நடைபெறுகின்றன. ஈரானினுடைய மேற்கு எல்லை பிரதேசமான அப்தனான் பிரதேசத்தினை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலவரக்காரர்கள் கைப்பற்றி விட்டதாகவும் ஈரானிய அரசாங்கம் முக்கியமான 3 பிரதேசங்களை ஆர்ப்பாட்டக்காரர்கள் குறித்த பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி விட்டதாகவும் சர்வதேச ஊடகங்களுடைய கைக்கூலிகளும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு சார்பான ஊடகங்களும் செய்திகளாக வெளியிட்டிருந்தன. உண்மையிலேயே இந்த போலி செய்திகள் சிறுபிள்ளைத்தனமான செய்திகளாகும். அப்தனான் பிரதேசத்திலே 30,000க்கும் அதிகமான மக்கள் வாழ்கின்றார்கள். மேலும் அப்தனான் பிரதேசத்திலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 3500க்கும் குறைவான மக்களே பங்கு பற்றியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த அமைதி ஆர்ப்பாட்டம் கலவரமாக மாறியதற்கு பின்பு ஆயிரக்கணக்கான ஈரானிய படைகள் களமிறக்கப்பட்டார்கள். ஆனால் குறித்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான கலவரங்கள் தொடர்பான காணொளிகளை வெளியிட்டு இதோ பாருங்கள் குறித்த பிரதேசத்தினை கலவரக்காரர்கள் கைப்பற்றி விட்டார்கள் என சர்வதேச ஊடகங்கள் ஈரானுக்கு எதிரான உச்சழுத்தங்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கான பிரச்சாரங்களையே மேற்கொள்கின்றார்கள். 9 கோடி மக்கள் வாழக்கூடிய ஈரானுக்குள்ளே 8000 பேர் மேற்கொள்ளக்கூடிய ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் வைத்துக் கொண்டு இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பிரச்சாரங்களை நினைத்தால் வேடிக்கையாகவே இருக்கின்றது. அத்தோடு இந்த ஆர்ப்பாட்டங்கள் தொடர்பாகவும் போராட்டங்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் சில கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். ஈரானுக்குள்ளே நடைபெற்று வரக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கும் போராட்டங்களுக்கும் நாங்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இதற்காக மற்றவர்கள் மீது பழி சுமத்தக் கூடாது என்றும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் கருத்துக்களை தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்றார். உண்மையிலேயே மசூத் பெஸஷ்கியான் கூறக்கூடிய விடயங்கள் உண்மையானவை. மசூத் பெஸஷ்கியானினுடைய சீர்திருத்த அரசாங்கத்தின் விளைவாகவே தற்போது ஈரானுக்குள்ளே பணவீக்கம் அதிகரித்துள்ளது. ஈரானிய பழமைவாத கட்சியின் ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி அவர்கள் இந்த பணவீக்கத்தினை சிறப்பாக கையாண்டிருந்தார். அமெரிக்காவின் உச்ச பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் ஈரானினுடைய பணவீக்கத்தையும் பொருளாதார நெருக்கடிகளையும் இந்த அளவுக்கு மோசமடைவதற்கு அவர் விடவில்லை. அதே போன்று கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பழமைவாத கட்சியை சேர்ந்த சயீத் ஜலீலி அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் ஈரானினுடைய பொருளாதார நெருக்கடிகளையும் பணவீக்கத்தையும் சிறப்பாக கையாண்டிருப்பார். ஆனால் நாங்கள் சீர்திருத்தவாதிகள் என்று கூறிக்கொண்டு களமிறங்கிய மசூத் பெஸஷ்கியானே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றார். மேலும் ஈரானிய உச்ச தலைவர் ஜனாதிபதி தேர்தலின் போது சயீத் ஜலீலி அவர்களுக்கே தன்னுடைய ஆதரவையும் வெளிப்படுத்தி இருந்தார். மேலும் மசூத் பெஸஷ்கியானினுடைய சீர்திருத்த அரசாங்கத்தை அதிகளவான ஈரானிய மக்களே விரும்பவில்லை. ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் கொள்கைகளை ஆதரிக்கக்கூடியவர்கள் மசூத் பெஸஷ்கியானினுடைய சீர்திருத்த அரசாங்கத்தை விரும்புவதில்லை. மேலும் அவர்கள் மசூத் பெஸஷ்கியானுக்கும் வாக்களிக்கவில்லை. தற்போது இருக்கக்கூடிய மசூத் பெஸஷ்கியானினுடைய சீர்திருத்த அரசாங்கம் ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் ஆதரவு பெற்ற அரசாங்கம் அல்ல. தற்போதைய நிலைமைகளில் ஈரானினுடைய உச்ச தலைவர் நினைத்திருந்தால் மசூத் பெஸஷ்கியானை தூக்கி எறிந்திருக்கலாம். இஸ்லாமிய குடியரசின் பழமைவாத கட்சிக்கு அரசாங்கத்தை வழங்கி இருக்கலாம். இருப்பினும் ஈரானினுடைய அரசியலமைப்பு கொள்கைகளை மதித்தே ஈரானினுடைய உச்ச தலைவர் செயற்படுகின்றார். எனவே தற்போது ஈரானுக்குள்ளே பொருளாதார நெருக்கடிகள் அதிகரித்திருப்பதற்கும் பணவீக்கம் அதிகரித்திருப்பதற்கும் மசூத் பெஸஷ்கியானினுடைய சீர்திருத்த அரசாங்கமே காரணமாகும். அது மட்டுமல்லாமல் மசூத் பெஸஷ்கியானும் குர்திஷ் இனத்தை சேர்ந்தவரே. மசூத் பெஸஷ்கியானினுடைய தாயார் குர்திஷ் இனத்தை சேர்ந்தவர். அவருடைய தகப்பன் அஜர்பைஜான் பிரதேசத்தை சேர்ந்தவர். எனவே ஈரானிய அரசாங்கத்தின் உள் விவகாரங்கள் தொடர்பான தகவல்களை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து ஈரானுக்குள் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்கள் அவசரமாக வெளியேறி வருகின்றார்கள். 12 விமானங்கள் மூலமாக துருக்கி ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய குடிமக்களை முழுமையாக வெளியேற்றியுள்ளது. அதே போன்று இந்தியா, கனடா, பிரித்தானியா மற்றும் ஏனைய ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய மக்களை முழுமையாக வெளியேற்றி வருகின்றது. அத்தோடு அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாகவும் ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்கு நாங்கள் ஈரானோடு பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தயாராகவே இருந்தோம். ஆனால் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தைகளை மறுத்துவிட்டார்கள். அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பையும் உதறி தள்ளிவிட்டார்கள். மேலும் இதற்கான விளைவுகளை அவர்களே சந்திப்பார்கள் என அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அவசரமாக லெபனானுக்கு விஜயம் செய்துள்ளார். ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பிக்க போகின்றது. எனவே இப்படியான நிலைமையிலேயே ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அவசரமாக லெபனானுக்கு விஜயம்
விஜயம் செய்துள்ளார். லெபனானிய தலைவர்களோடு சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர்களையும் சந்தித்து சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் லெபனானுக்குள்ளே களமிறங்கிய ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமெரிக்காவினுடைய மிரட்டல்களுக்கான பதிலடிகளையும் வழங்கியிருந்தார். நாங்கள் போரை விரும்பவில்லை, ஆனால் நாங்கள் முழுமையான போருக்கு தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய முப்படைகளும் தயாராகவே இருக்கின்றார்கள். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதில் எந்த பயனும் இல்லை. அவர்கள் அவர்களுடைய வெளியுறவுத்துறை கொள்கைகளை மாற்றிக் கொள்ளாதவரை, எங்களுக்கு கட்டளைகளை இடாமல் சரியான முறையில் பேச்சுவார்த்தைகளை நடத்தாதவரை நாங்கள் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையும் அவர்களோடு மேற்கொள்ளப் போவதில்லை. மேலும் பேச்சுவார்த்தைகளை பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லை. 12 நாள் போரிலே அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தோல்வியை சந்தித்தன. இவர்கள் மீண்டும் ஈரானுக்கு எதிராக முயற்சி செய்தால் மிகவும் கடுமையான தோல்விகளையே சந்திப்பார்கள் என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே தற்போது மத்திய கிழக்கின் பதற்ற நிலைமையானது உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.